ஹலோ எவ்ரிஒன். ஸோ இது பார்ட் ஒன்னோட கண்டினியூஷன் தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து எப்படி ட்ரேட் வந்து பண்ணுவாங்கன்ற ஒரு ஹிண்ட் மட்டும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்டாக் ஒரு XYZ அப்படின்ற ஸ்டாக் வந்து 62ன்ற ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்ஸ்டியூஷன் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து அந்த ப்ரைஸ் இருக்கிற ப்ரைஸை விட அதிகமாக ட்ரேட் ஆகுது. தட் மீன்ஸ் அதோட ப்ரைஸ் வந்து 58 ரூபா தான், ஆனால் 62 ரூபான்ற ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து 58 ரூபான்ற வேல்யூக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை 58 ரூபான்ற வேல்யூக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா, அங்கே நிறைய பை ஆர்டர்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளேஸ் பண்ணி அந்த ப்ரைஸை திருப்பியும் 60 ரூபான்ற வேல்யூக்கு கொண்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்ஸ்டியூஷன் வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருந்து ப்ரைஸை வந்து திருப்பி சப்போர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே நிறைய புது பை ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற பார்க்குறாங்க. பை ஆர்டர் கிரியேட் பண்ணி திருப்பி மார்க்கெட் வந்து திருப்பி ரெசிஸ்டன்ஸ் திருப்பி கொண்டு போகலான்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இன்ஸ்டிடியூஷனல் செல்லிங் ஒரு பெரிய ஒரு ரெட் கேண்டில் கொண்டு வந்துட்டு ஸோ 58 ரூபான்ற ப்ரைஸுக்கு வந்துட்டு அங்கே அது ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ அந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து குட்டி குட்டியாக பை பொசிஷன் கிரியேட் பண்ணி திருப்பி மார்க்கெட்டை அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கே கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்களோட வே ஆஃப் அப்ரோச்சிங் மார்க்கெட். ஓகேங்களா? இப்போ ப்ரைஸ் வந்து ரெஸ்பெக்ட் த ப்ரைஸ் லெவல் ஆஃப் 58. சப்போஸ் ப்ரைஸ் வந்து இந்த 58ன்ற வேல்யூவை ரெஸ்பெக்ட் பண்ணோடனே அது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கலாம், இல்லை டிமாண்ட் ஜோனாக இருக்கலாம். எப்படி வேணால் நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பை ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு அப்ரோச் பண்ணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் சப்போர்ட் ஹோல்ட்ஸ் த ப்ரைஸ் லெவல் ஃப்ரம் ஃபாலிங் ஃபர்தர் லோ. என்னன்னா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை விட்டு 58ன்ற வேல்யூவை விட்டு ப்ரைஸ் கீழே போகாமல் இந்த சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்துக்கும். இஃப் டிமாண்ட் இஸ் ஹை, டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா 58 ரூபான்ற வேல்யூ வந்து சூப்பரான வேல்யூ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு. ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே தான் போகும் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, ஸோ அந்த இடத்துல நிறைய பையிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும், பை ஆர்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகும் இன்ஸ்டெட் ஆஃப் செல் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அங்கே செல்லஸ் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல இருந்து மேல் நோக்கி போகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ப்ரைஸ் லெவல் செட் டு பி த சப்போர்ட் லெவல். ஸோ அப்போ 58 ரூபான்றது தான் பர்டிகுலர் அந்த XYZ ஸ்டாக்குக்கு ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரேலிட் அப் டு 52.40 அந்த பிளேஸ் வேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபைரிங் ஆஃப் த பொசிஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கீழே இருக்கிற இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 51 ரூபான்ற வேல்யூல இருந்து ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரேலி ஆகி 52.40 வரைக்கும் போயிட்டு அங்கே அவங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போனதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, இல்லை அந்த ஸ்டாக்கை செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. A place use large amount of small sell order to supply meet the demand. என்னன்னா, இங்கே ஒரு 1000 குவான்டிட்டி இங்கே வாங்கியிருக்காங்கன்னா இங்கேயும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லையும் 1000 குவான்டிட்டி விற்கிறதுக்கு அவங்களுக்கு ரெடி ஆர்டர்ஸ் நிறைய இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 100 ஆர்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி விற்றுடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி ஒரு 100 ஆர்டர்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் செக்மெண்ட்டாக தான் அவங்க வந்து இந்த ஆர்டர்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சப்ளையில் என்ன குவான்டிட்டி டிமாண்டில் என்ன குவான்டிட்டி போட்டாங்களோ அதே குவான்டிட்டி சப்ளையில் மீட் ஆகணும். அப்போ தான் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகும், அவங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். ஓகேங்களா? they ensure that there are enough buy order at same price 53. that means இந்த 53 அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் சேம் இங்கே 1000 குவான்டிட்டி போட்டாங்கன்னா இங்கேயும் 1000 குவான்டிட்டி அளவுக்கு அவங்களுக்கு ஆர்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் அவங்க ப்ராஃபிட் வந்து ரெடியூஸ் ஆகாது, கம்மியாகாது. சப்போஸ் இந்த இடத்துல 53ன்ற வேல்யூவில் அவங்களுக்கு 1000 குவான்டிட்டி இல்லாமல் 54 கிடைக்குதுன்னா அப்போ அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். தட் மீன்ஸ் சப்போஸ் இந்த 53 இல்லாமல் 52லேயே நிறைய கிடைக்குது.
ஸோ இல்லை 52.40 கிடைக்குதுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அடி வாங்கும். ஓகேங்களா? அப்போ ப்ரைஸ் ஜோன் இந்த 51 to 53ன்றது ஒரு சூப்பரான ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? The particular price level known as the resistance level, it's stopping the price from moving further. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா, ஒரு ப்ரைஸை 53ன்ற வேல்யூக்கு மேலே போக விடாமல் தடுக்குது. சப்போர்ட் ஜோனுன்றது 51ன்ற வேல்யூக்கு கீழே போக விடாமல் ப்ரைஸை வந்து தடுக்குது. ஓகேங்களா? மார்க்கெட்டில் ஸோ நம்பர் ஆஃப் செல் ஆர்டர்ஸ் ஹையர் தென் பை ஆர்டர்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, செல் ஆர்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே சப்ளை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். டியூ டு விச் ப்ரைஸ் ஃபால் ஃப்ரம் த லெவல். ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் சப்ளை தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. சப்ளை கிரேட்டர் தென் டிமாண்ட். தட் மீன்ஸ் சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால இந்த 53ன்ற வேல்யூவில் இந்த செல்லர்ஸ் எல்லாமே இந்த இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சடனாக ஃபால் ஆக ஆரம்பிக்கும். 53 திருப்பி 52, 51ன்ற வேல்யூ வந்து திருப்பி சப்போர்ட்டை வந்து ரீச் ஆகும். ரெசிஸ்டன்ட் லெவல் இஸ் ஆல்வேஸ் அபோவ் த சிஎம்பி. தட் மீன்ஸ் இப்போ ஒரு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ 52 அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு மேலே இருக்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதே மாதிரி சப்போர்ட் லெவல் இஸ் ஆல்வேஸ் பிலோ த சிஎம்பி அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சப்போர்ட் லெவல் இஸ் ஆல்வேஸ் பிலோ த சிஎம்பி. இந்த 52ன்ற வேல்யூக்கு கீழே என்ன ஒரு லெவல் இருக்கோ அதுதான் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? ட்ரேடர் நீட் டு ஐடென்டிஃபை த கிரிட்டிக்கல் லெவல்ஸ். இந்த சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? அங்கே தான் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து டேக் பிளேஸ். ப்ரைஸ் ஆக்ஷனாக ஒன்றும் இல்லை, பையர்ஸும் செல்லர்ஸும் அங்கே தான் அதிகமான ஆர்டர்ஸ் வந்து போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். இது ஐடிசி சார்ட். ஸோ நிறைய பேருக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையணும்னு தெரியும். ஒரு சில தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோம், 1 month. ஸோ இந்த 1 monthல உங்களுக்கு மேஜராக உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு சப்போர்ட் ஜோன் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எதை நீங்கள் வரைஞ்சாலுமே இதில் போயிட்டு ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் மேஜராக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஹரிசாண்டல் லைன். ஸோ இதில் வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வரைகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. திருப்பி அதே ப்ரைஸ் பாயிண்ட்டில் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு திருப்பி அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை உடச்சிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன். ஸோ இந்த 2 லைனும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி போயிருக்கு. இந்த பிளாக் லைன் வரைஞ்சிருக்குல்ல, இந்த பிளாக் லைனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி போயிருக்கு. அப்போ திருப்பி இந்த சப்போர்ட் ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் உடச்சிச்சு. மோர் தென் 2 டச்சஸ் இருக்கணும். சப்போர்ட் மோர் தென் 2 டச்சஸ் ஃபார் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது வேலிடான ஜோன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை அப்படியே நீங்கள் படிப்படியாக நீங்கள் இந்த டைம் ஃப்ரேம் குறைச்சிக்கிட்டு இன்னும் ப்ரிசைஸாக உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வரையலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போகுதுன்னா அது வந்து ஒரு சப்போர்ட்டாக மாறிடும். சப்போஸ் அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு மார்க்கெட் கீழே வருதுன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அதை தான் நான் இங்கே மீன் பண்ணுறேன். ரெசிஸ்டன்ஸ் லெவல் இஸ் ஆல்வேஸ் அபோவ் த சிஎம்பி. தட் மீன்ஸ் இப்போ கரண்ட்டாக 430 இருக்கா, 430க்கு மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கணும். 430க்கு கீழே இருக்கிறது எல்லா பாயிண்ட்டுமே நம்மளுக்கு சப்போர்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ அதை தான் நான் இந்த பாயிண்ட்டில் மீன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தா இந்த 455, 469, அப்புறம் 500. ஓகேவா? இதுதான் மேஜரான ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம் 402. அப்போ மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் இன்னொரு சப்போர்ட் கூட நம்ம வரையலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல இருந்து பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. சப்போஸ் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 420 வரைக்கும் வரலாம் மார்க்கெட். இந்த சப்போர்ட் ஜோன் வந்து 420 வரைக்கும் மார்க்கெட் ஐடிசியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இதை ரைட் பண்ணிட்டேன். ரைட் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு இண்டிகேட்டர் எஸ்ஆர். இப்போ இதில் போயிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். இதில் வந்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார் மார்க் பண்ணிக்கணும். ஸ்டார் மார்க் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேவரேட்ஸ் வந்துடும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல்னு ஒன்று இருக்கா. ஸோ இதை
எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் எந்த சார்ட் வச்சாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டிடும் எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜோனாக காட்டும். இந்த ஜோனில் எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வருதோ ரெட் கலர் ஜோனில் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எப்பப்பெல்லாம் இந்த க்ரீன் கலர் ஜோனில் மார்க்கெட் வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சு நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒன் டே வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு கீழே வேணாம். ஸோ இதில் நீங்கள் மேஜரான லெவல் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை எனேபிள் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச லெவல்ஸ் கிட்ட தான் இவங்களும் வரைஞ்சிருக்காங்க. இதில் எப்படி இன்னும் ப்ரிசைஸாக உங்களுக்கு தெரியும்னா இது ஒரு ஜோன் மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த ஜோன்னா ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்சாக உங்களுக்கு கன்சிடர் ஆகும். இந்த ரேஞ்ச் கிட்ட மார்க்கெட் வந்தாவே மார்க்கெட் வந்து எய்தர் அப் ஆர் டவுனில் போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒன் டே ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கேன். மார்க்கெட் எப்பப்பெல்லாம் இந்த பர்டிகுலர் ஒரு 455 457 அந்த ப்ரைஸ் பாயிண்ட் கிட்ட வரப்பெல்லாம் ஒரு ரிஜெக்ஷன் வந்து வச்சிருக்கு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ரிஜெக்ஷன், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ரிஜெக்ஷன் வச்சிருக்கு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து டைம் வரைக்கும் ரிஜெக்ஷன் வச்சிருக்கு. அதே மாதிரி எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து இந்த 430ன்ற வேல்யூ கிட்ட வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் இதை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. இப்போ நான் இதை சேம் அதே இது 50க்கு நான் அப்ளை பண்ணுறேன். 50க்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எப்பப்பெல்லாம் இந்த க்ரீன் ஜோன் கிட்ட வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக ஒரு க்ரீன் ஜோன் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் 23,275 கிட்ட வரப்போ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. இப்போ மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 24,837 சரி 50 கிட்ட. ஸோ இந்த ஜோன் வரப்போ அப்போ வந்து ஒரு பீரிஷ் ட்ரேட் மாதிரி எடுக்கலாம். ஸோ இந்த ஜோன் வரப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கு, இங்கே செகண்ட் டைம் கொடுத்துருக்கு, தேர்ட் டைம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வரல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இதில் ஆல்ரெடி கிரியேட் ஆன சப்போர்ட் ஜோனில் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் நோக்கி போகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் சாரி ஐடிசியை நான் எடுக்கிறேன். நம்ம இப்போ ப்ரீவியஸாக அந்த சார்ட்டில் பார்த்த கான்செப்ட் படி இந்த டிமாண்ட் ஜோனில் வர்றப்ப இந்த டிமாண்டாக சப்போர்ட் ஜோனில் வரப்போ பார்த்தீங்கன்னா கேண்டில் எல்லாமே பெரிய பெரிய புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது, பெரிய பெரிய லார்ஜ் ஆர்டர்ஸாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிவிட்டு டிமாண்ட் ஜோனில் இருக்கிற எல்லா ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸை வந்து புஷ் பண்ணி 471 வரைக்கும் கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சடனாக ஒரு பெரிய ஒரு ஃபால், தொடர்ந்து ஃபாலில் தான் இருக்குது ஐடிசி. ஸோ அப்போ இந்த இடத்துல அவங்க ப்ராஃபிட் 471ன்ற பாயிண்டில் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு திருப்பி சடனாக ப்ரைஸ் வந்து திருப்பி டிமாண்ட் ஜோனுக்கு கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இந்த ப்ரீவியஸ் லைவ்ஸில் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தோம். ஸோ நீங்கள் லைவில் பார்க்கணுன்னா எப்பப்பெல்லாம் டிமாண்ட் ஜோனில் டச் பண்ணுதோ அப்போ ஹியூஜ் புல்லிஷ் மூவ் இருப்பார். இந்த கேண்டில் கூட பாருங்கள், பெரிய புல்லிஷ் கேண்டில். இந்த கேண்டிலும் பாருங்கள், பெரிய புல்லிஷ் கேண்டில். ஸோ அப்போ டிமாண்ட் ஜோனில் வர்றப்ப ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வர்றப்ப அவங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க. இல்லை அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் உடைச்சிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதேமாதிரி கீழே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் அந்த கம்பெனி ரிலேட்டடாக எதுனா ஏர்னிங்ஸ் ஆர் ரெவன்யூஸ் எதுனா அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அது ரிலேட்டடாகவும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் இதை கீழே இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுமாரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.